மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களாம்? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களாம்? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது இலக்கண பயிற்சிகளை பற்றி பார்த்தோம். கற்பவை கற்றபின் என்பதில் வினா வகையையும் விடை வகையையும் சுட்டுக. உரையாடலில் இடம்பெற்றுள்ள வினா விடை வகைகளை கண்டு எழுதுக. திறனறிவோம் என்பதில் பலவொள் தெரிக. மொழிபெயர்ப்பு ஆங்கில சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்களை கவிதையில் கண்டு எழுதுக. அட்டவணையில் விடுபட்டதை எழுதுக. தொடர்களில் உள்ள எழுவாயை செழுமை செய்க போன்ற பயிற்சிகளை பற்றி நாம் நேற்று பார்த்தோம். அவற்றினை மாணவ கண்மணிகள் தங்களுடைய பாடப்புத்தகத்தில் எவ்வித பிழை இல்லாமல் தெளிவுற எழுதியிருப்பீர்கள் என எண்ணுகின்றேன். எழுதி கொண்டீர்களாம்? நன்றி. இன்று நாம் காண்பது மொழிப்பயிற்சிகள். அதனுடைய தொடர்ச்சியாக படிவத்தை நிரப்புதல், மொழியோடு விளையாடு, புதிர்பாடலை படித்து விடையை கண்டுபிடிக்க, தொழிற்பெயர்களின் பொருளை புரிந்து கொண்டு தொடர்களை முழுமை செய்க, அகராதியில் காண்க, காட்சியை கவிதையாக்குக, நிற்க அதற்கு தக போன்ற பயிற்சிகளை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமே 124 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. மாணவ கண்மணிகளே, முதலில் நாம் பூர்த்தி செய்வது படிவத்தை நிரப்புக. நூலக உறுப்பினர் படிவம். நூலகத்தில், நம் ஊர்களில் இருக்கக்கூடிய நூலகத்தில் உறுப்பினராக சேர்வதற்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்வது. இது நமக்கு தேர்விலும் கேட்பார்கள். படிவமானது வழங்கப்படும். அந்த படிவத்தை நாம் முறையாக பூர்த்தி செய்ய வேண்டும். அதற்கான ஒரு பயிற்சியாகத்தான் நமக்கு பாடப்பகுதியிலும் இதனை இணைத்து வழங்கியிருக்கின்றார்கள். எழுதுவதற்கு எழுதுகோலை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? முதலில் மாவட்ட நூலக ஆணைக்குழு. எந்த மாவட்டம் என்று கேட்கின்றார்கள். நாம் எந்த மாவட்டம் வேண்டுமானாலும் எழுதி கொள்ளலாம். நம்முடைய மாவட்டத்தை கூட நீங்கள் எழுதி கொள்ளலாம். அல்லது சென்னை, கோவை, திருப்பூர் போன்ற மற்ற மாவட்டங்களினுடைய பெயர்களையும் நீங்கள் எழுதி கொள்ளலாம். ஈரோடு என்று எழுதி கொள்ளலாம். ஈரோடு மாவட்ட நூலக ஆணைக்குழு, ஈரோடு என்று எழுதி கொள்ளுங்கள். நீங்கள் மற்ற மாவட்டங்களை எழுதினாலும் சரி. எழுதி கொண்டீர்களா? அடுத்து மைய கிளை ஊர்ப்புற நூலகம். ஒன்று மைய நூலகம் அல்லது கிளை நூலகம் அல்லது ஊர்ப்புற நூலகம், எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம். நம்முடையது ஊர்ப்புற நூலகம். அப்போ ஊரினுடைய பெயர். சென்னிமலை. சென்னிமலை ஊர்ப்புற நூலகம். எழுதுங்கள். சென்னிமலை ஊர்ப்புற நூலகம். சென்னிமலை ஊர்ப்புற நூலகம். எழுதிவிட்டீர்களா? அடுத்து அட்டை எண் எழுத தேவையில்லை. உறுப்பினரின் அதுவும் தேவையில்லை. அது நாம் பூர்த்தி செய்ய வேண்டியதில்லை. அடுத்தது பெயர். உங்களுடைய பெயர் எழுதுங்கள். உங்களுடைய பெயரை தமிழில் எழுத வேண்டும். எழுதுங்கள் உங்களுடைய பெயரினை. எழுதி கொண்டீர்களா?
அடுத்து இரண்டாவது தந்தை பெயர். உங்களுடைய தந்தையார் பெயரை எழுதுங்கள். பெயர் எழுதும் பொழுது முன்னெழுத்தோடு எழுத வேண்டும். முன்னெழுத்து தமிழில் இருக்க வேண்டும். அதனை பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய தந்தையார் பெயரை எழுதுங்கள். எழுதி கொண்டீர்களா? அடுத்து மூன்றாவது பிறந்தநாள். உங்களுடைய பிறந்தநாள், நீங்கள் பிறந்த தேதி, அதனை எழுதுங்கள். எழுதி கொண்டீர்களா? அடுத்து வயது. உங்களுடைய வயது 14 அல்லது 15 அல்லது 13 இந்த வயதிற்குள் தான் இருக்கும். உங்களுடைய வயதினை எழுதுங்கள். அடுத்து 5 படிப்பு. என்ன படிப்பு? 10ஆம் வகுப்பு. எழுதுங்கள். 10ஆம் வகுப்பு. இதற்கு 5 மதிப்பெண் இருக்கின்றது மாணவர்களே. தவறில்லாமல் பூர்த்தி செய்ய வேண்டும். எழுதி கொண்டீர்களா? அடுத்து 6வது தொலைபேசி எண். தொலைபேசி எண் கேட்கின்றார்கள். உங்களுடைய தொலைபேசி எண் எழுதுங்கள். எழுதி கொண்டீர்களா? அடுத்து 7 முகவரி. உங்களுடைய வீட்டு முகவரி, அதுவும் அஞ்சல் குறியீட்டு எண்ணோடு எழுத வேண்டுமாம். அஞ்சல் குறியீட்டு எண் அதில் கட்டாயம் இடம்பெற வேண்டும். எழுதுங்கள். உங்களுடைய வீட்டு முகவரி, அஞ்சல் குறியீட்டு எண் அதில் தவறாது இடம்பெற வேண்டும். அல்லது பொதுவான முகவரி கூட எழுதி கொள்ளலாம். 15 அண்ணா நகர், வெள்ளோடு 638112 அப்படி எழுதினாலும் எழுதி கொள்ளலாம். எழுதி கொண்டீர்களா? முகவரியை பூர்த்தி செய்து விட்டீர்களா? அடுத்து நான் நூலகத்தில். எந்த நூலகத்தில்? சென்னிமலை ஊர்ப்புற அப்படின்னு எழுதணும். அதில் அந்த கோடிட்ட இடத்தில் சென்னிமலை ஊர்ப்புற. மேலே என்ன எழுதியிருக்கின்றோமோ அதுதான் அங்கே வர வேண்டும். சென்னிமலை ஊர்ப்புற. எழுதி கொண்டீர்களா? அடுத்து நூலகத்தில் உறுப்பினராக பதிவு செய்ய இத்துடன் காப்புத்தொகை. காப்புத்தொகை எவ்வளோ எழுதி கொள்ளலாம்? ஒரு 100 எழுதி கொள்ளுங்கள். காப்புத்தொகை 100. சந்தா தொகை. சந்தா தொகை அதை விட குறைவாக இருக்க வேண்டும், 50. காப்புத்தொகை அதிகமாக இருக்க வேண்டும், சந்தா தொகை குறைவாக இருக்க வேண்டும். காப்புத்தொகை 100, சந்தா தொகை 50. ஆக மொத்தம் 150. எண்களில் எழுதி கொள்ளுங்கள். பணமாக செலுத்துகிறேன். நூலக நடைமுறை மற்றும் விதிகளுக்கு கட்டுப்படுகிறேன் என உறுதியளிக்கிறேன். இடம், உங்களுடைய ஊர் பெயரை எழுதி கொள்ளுங்கள். நாள், நாள் இன்றைய தேதியே நீங்கள் எழுதி கொள்ளலாம். 13/10/2020. தங்கள் உண்மையுள்ள என்ற இடத்தில் உங்களுடைய கையொப்பம் அங்கே இட வேண்டும். அவ்வளோதான். அதற்கு கீழே திரு, திருமதி, செல்வன், செல்வி அவர்களை எனக்கு நன்கு தெரியும் என சான்றளிக்கின்றேன் அப்படின்னு இருக்கின்றதல்லவா, அங்கேயும் சரி, பிணைப்பாளர் கையொப்பம் சரி, அங்கே எதுவுமே நாம் இடக்கூடாது. தங்கள் உண்மையுள்ள என்பதோடு நம்முடைய படிவம் பூர்த்தி செய்யக்கூடிய வேலை முடிந்துவிட்டது. இவ்வளவுதான். இந்த விவரங்களை மட்டும் நாம் தெளிவாக பூர்த்தி செய்துவிட்டோம் என்றாலே போதும். 5 மதிப்பெண் என்பதை மிக எளிதாக பெற்றுவிடலாம். புரிந்ததா மாணவர்களே? தெளிவுரை எழுதி கொண்டீர்களா? நன்றி. மாணவ கண்மணிகளை,
அடுத்து நாம் பூர்த்தி செய்வது மொழியோடு விளையாடு. புதிர்பாடலை படித்து விடையை கண்டறிக என்பது. அங்கே ஒரு புதிர்பாடல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பாடலை படித்து விடையை கண்டுபிடிக்க வேண்டும். தார் போன்ற நிறமுண்டு கரியும் இல்லை. தாரை போன்ற நிறம். தார் எப்படி என்ன நிறத்தில் இருக்கும்? கருமை நிறத்தில் இருக்கும். அந்த தாரை போன்ற நிறமுண்டு, ஆனால் கரி இல்லை, அடுப்பு கரி இல்லை. பார் முழுதும் பறந்து திரிவேன், மேகமும் இல்லை. பார் முழுவதும், இந்த உலகம் முழுவதும் நான் பறந்து திரிவேன், ஆனால் கருமேகமும் இல்லை. சேர்ந்து அமர்ந்து ஒழிப்பேன், பள்ளியும் இல்லை. ஒன்றாக சேர்ந்து அமர்ந்து நான் ஒளி எழுப்புவேன், அது பள்ளியும் இல்லை. சோர்ந்து போகாமல் வீடமைப்பேன், பொறியாளரும் இல்லை. சோர்வடையாமல், களைப்படையாமல் என்னுடைய வீட்டினை நான் கட்டுவேன், ஆனால் பொறியாளரும் இல்லை. வீட்டுக்கு வருமுன்னே வருவதை கூறுவேன். நம்முடைய வீட்டிற்கு வருவதற்கு முன்னதாக, அதாவது யாராவது உறவினர்கள் நம்முடைய வீட்டிற்கு வருகின்றார்களா என்றால் அவர்கள் வருவதற்கு முன்னதாகவே அவர்களுடைய வருகையை நான் உங்களுக்கு கூறுவேன். நான் யார் என்று கேட்கின்றார்கள். யாராக இருக்கும்? தார் போன்ற நிறம், கரிய நிறம், உலகம் முழுவதும் பறந்து திரியும், ஒன்றாக அமர்ந்து ஒளி எழுப்பும், களைப்படையாமல் வீடு கட்டும், உறவினர்கள் வருவதற்கு முன்னதாகவே அவர்கள் வருகின்றார்கள் என்பதை நமக்கு தெரிவிக்கும். யார்? காகம். சரியான பதில். எழுதுங்கள். நான் யார் என்று இருக்கின்றதல்லவா, அதற்கு பக்கத்தில் எழுதுங்கள். காகம். எழுதி கொண்டீர்களா? அடுத்து, தொழிற்பெயர்களின் பொருளை புரிந்து கொண்டு தொடர்களை முழுமை செய்க. அங்கே தொழிற்பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவற்றினுடைய பொருளை புரிந்து கொண்டு அந்த தொடர்களை நாம் முழுமை செய்ய வேண்டும். முதல் தொடர், நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் யாவும் அரசுக்கே சொந்தம், நெகிழி பொருள்களை மண்ணுக்கு அடியில் நிலத்தடி நீர்வளத்தை குன்ற செய்யும். இப்போ முதலில் காண்போம். நிலத்துக்கு அடியில் கிடைக்கும், அங்கே புதையல் புதைத்தல் இருக்கின்றது. நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் புதையல் யாவும் அரசுக்கே சொந்தம். புதையல் சரியா? சரிதான். எழுதுங்கள். புதையல். நெகிழி பொருள்களை மண்ணுக்கு அடியில் புதைத்தல் நிலத்தடி நீர்வளத்தை குன்றச் செய்யும். சரியா? சரிதான். எழுதிக்கொள்ளுங்கள். புதைத்தல். முதல் கோடிட்டிடம் புதையல், இரண்டாவது கோடிட்டிடம் புதைத்தல். எழுதிக்கொண்டீர்களா? அடுத்து இரண்டாவது, காட்டு விலங்குகளை தடை செய்யப்பட்டுள்ளது, செய்த தவறுகளை திருந்த உதவுகிறது. சுட்டல் சுடுதல். காட்டு விலங்குகளை சுட்டல் தடை செய்யப்பட்டுள்ளது. சுட்டல் சரியாக இருக்கின்றதா? இல்லை. காட்டு விலங்குகளை சுடுதல் தடை செய்யப்பட்டுள்ளது. சுடுதல் சரியாக இருக்கின்றது. அப்போ எழுதுங்கள். சுடுதல். செய்த தவறுகளை சுட்டல் திருந்த உதவுகின்றது. செய்த தவறுகளை சுட்டி காட்டுவது திருந்துவதற்கு உதவுகின்றது. அப்போ சுட்டல் சரியானது. எழுதுங்கள். முதல் கோடிட்டிடத்தில் சுடுதல், இரண்டாவது கோடிட்டிடத்தில் சுட்டல். அடுத்து மூன்றாவது, காற்றின் மெல்லிய கோடிட்டிடம் பூக்களை தலையாட்ட வைக்கிறது, கைகளின் நேர்த்தியான கோடிட்டிடம் பூக்களை மாலையாக்குகிறது. தொடுத்தல் தொடுதல். காற்றின் மெல்லிய தொடுத்தல். தொடுத்தலா தொடுதலா? தொடுதல். காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது. தொடுதல். எழுதுங்கள். காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது. கைகளின் நேர்த்தியான தொடுத்தல் பூக்களை மாலையாக்குகிறது.
முதல் கோடிட்டிடம் தொடுதல், இரண்டாவது கோடிட்டிடம் தொடுத்தல். எழுதி கொண்டீர்களா? அடுத்து நான்காவது பசுமையான கோடிட்டிடம் ஐ கோடிட்டிடம் கண்ணுக்கு நல்லது. பசுமையான காணுதல் காட்சி. பசுமையான காணுதல் காட்சி. காட்சி முதல் கோடிட்டிடத்தில் காட்சி. பசுமையான காட்சியை காணுதல் கண்ணுக்கு நல்லது. பசுமையான காட்சியை காணுதல் கண்ணுக்கு நல்லது. எழுதி கொண்டீர்களா? அடுத்த ஐந்தாவது பொது வாழ்வில் கூடாது, அவரை மிஞ்ச ஆள் கிடையாது. நடித்தல் நடிப்பு. பொது வாழ்வில் நடித்தல் கூடாது, நடிப்பு கூடாது. பொது வாழ்வில் நடித்தல் கூடாது. முதல் கோடிட்டிடத்திற்கு நடித்தல். அடுத்தது நடிப்பில் அவரை மிஞ்ச ஆள் கிடையாது. நடிப்பில். இரண்டாவது கோடிட்டிடத்திற்கு நடிப்பு. எழுதி கொண்டீர்களா? நன்றி. மாணவ கண்மணிகளை அடுத்து நாம் பூர்த்தி செய்வது அகராதியில் காண்க. அங்கே 5 சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவற்றிற்கான பொருளை அகராதியில் கண்டறிந்து நாம் எழுத வேண்டும். மன்றல், அடிச்சுவடு, அகராதி, தூவல், மருள் என்று. முதல் சொல் மன்றல். மன்றல் என்பதற்கான பொருள் வாசனை. வாசனை. எழுதுங்கள். வாசனை. எழுதி கொண்டீர்களா? அடுத்து 2 அடிச்சுவடு. அடிச்சுவடு. அடிச்சுவடு என்பதற்கான பொருள் காலடி அடையாளம். காலடி அடையாளம். காலடி அடையாளம். எழுதி கொண்டீர்களா? அடுத்து அகராதி. அகராதி என்பதற்கான பொருள் அகரவரிசை சொற்பொருள் நூல். அகரவரிசை சொற்பொருள் நூல். அகரவரிசை சொற்பொருள் நூல். அகரவரிசை சொற்பொருள் நூல். அடுத்து நான்காவது தூவல். தூவல் என்பது தூவுகை. தூவுகை. மருள். மருள் என்பதன் பொருள் மயக்கம். மயக்கம். எழுதி கொண்டீர்களா? நன்றி. மாணவ கண்மணிகளே, அடுத்து நாம் எழுதுவது காட்சியை கவிதையாக்குக. ஒரு படக்காட்சியானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த படக்காட்சியை பார்த்து நாம் எழுத வேண்டும். அந்த படத்தில் ஒரு மரம். ஒரு மரத்தினை தன்னுடைய கரும்பலகையில் வைத்திருக்கின்றார் ஒரு ஆசிரியர். அதனை வைத்து மாணவர்களுக்கு பாடம் நடத்துகின்றார். அந்த மாணவர்கள் எதன் மீது அமர்ந்திருக்கின்றார்கள்? வெட்டிய மரங்களின் மீது அமர்ந்து கொண்டு அவர்கள் பாடங்களை கவனிக்கின்றார்கள். சுற்றிலும் பார்த்தால் எல்லா மரங்களும் வெட்டப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவர் மரங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை குறித்து பாடம் எடுக்கின்றார். எப்படி பாருங்கள். இப்போ அதனை வைத்து தான் நாம் எழுத வேண்டும். எழுதுவோமா? மரத்தை பாதுகாக்க.
மரத்தை பாதுகாக்க மரத்தை பாதுகாக்க மனிதன் பாடமெடுக்கிறார். மரத்தை பாதுகாக்க மனிதன் பாடமெடுக்கிறார். மரத்தை பாதுகாக்க மனிதன் பாடமெடுக்கிறார். வெட்டிய வெட்டிய மர அடியின் மேல் அமர்ந்து வெட்டிய மர அடியின் மேல் அமர்ந்து வெட்டிய மர அடியின் மேல் அமர்ந்து அவரை பார்க்கிறார்கள். வெட்டிய மர அடியின் மேல் அமர்ந்து அவரை பார்க்கிறார்கள். வெட்டிவிட்டு வெட்டிவிட்டு என் மீது அமர்ந்தே கேட்கிறாயே. வெட்டிவிட்டு என் மீது அமர்ந்தே கேட்கிறாயே. வெட்டிவிட்டு என் மீது அமர்ந்தே கேட்கிறாயே. இன்னுமா உனக்கு பாடம்? இன்னுமா உனக்கு பாடம்? இன்னுமா உனக்கு பாடம்? எழுவாய் எழுவாய். ஏட்டுச் சுரக்காய் கறிக்குதவுமோ? ஏட்டுச் சுரக்காய் கறிக்குதவுமோ? ஏட்டுச் சுரக்காய் கறிக்குதவுமோ? மரத்தை நடு. மரத்தை நடு. மழையை தரும். மழையை தரும். மரத்தை நடு. மழையை தரும். மரத்தை பாதுகாக்க மனிதன் பாடமெடுக்கிறார். வெட்டிய மர அடியின் மேல் அமர்ந்து அவரை பார்க்கிறார்கள். வெட்டிவிட்டு என் மீது அமர்ந்தே கேட்கிறாயே. இன்னுமா உனக்கு பாடம்? எழுவாய். ஏட்டுச் சுரக்காய் கறிக்குதவுமோ? மரத்தை நடு. மழையை தரும். எழுதிக் கொண்டீர்களா? நன்றி. மாணவ கண்மணிகளே, அடுத்து நாம் காண்பது நிற்க அதற்கு தக. பள்ளியில் நான், வீட்டில் நான். பள்ளியில் நான் நேரத்தை சரியாக கடைப்பிடிப்பேன். வீட்டில் நான் வீட்டுப் பணிகளை பகிர்ந்து செய்வேன். அதேபோன்று பள்ளியில் நான் உடன் பயிலும் மாணவரின் திறமையை பாராட்டுவேன். அடுத்து வீட்டில் நான், இது நாம் எழுத வேண்டும். உடன் பிறந்தவர்களுக்கு உதவி செய்வேன். எழுதுங்கள். உடன் பிறந்தவர்களுக்கு உதவி செய்வேன்.
உடன் பிறந்தவர்களுக்கு உதவி செய்வேன். எழுதி கொண்டீர்களா? அடுத்தது பள்ளியில் நான். வகுப்பறையை தூய்மையாக வைத்திருப்பேன். வகுப்பறையை தூய்மையாக வைத்திருப்பேன். வகுப்பறையை தூய்மையாக வைத்திருப்பேன். அடுத்து வீட்டில் நான். வீட்டை தூய்மை செய்வேன். வீட்டை தூய்மை செய்வேன். எழுதி கொண்டீர்களா? அடுத்து பள்ளியில் நான். நண்பர்களுடன் பகிர்ந்து உண்பேன். நண்பர்களுடன் பகிர்ந்து உண்பேன். நண்பர்களுடன் பகிர்ந்து உண்பேன். அடுத்து வீட்டில் நான். குடும்பத்தினருடன் சேர்ந்து உண்பேன். குடும்பத்தினருடன் சேர்ந்து உண்பேன். எழுதி கொண்டீர்களா? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது மொழிபெயர்ச்சிகள். படிவத்தை நிரப்புக. நூலக உறுப்பினர் படிவத்தை பூர்த்தி செய்வது. மொழியோடு விளையாடு. புதிர்பாடலை படித்து விடையை கண்டுபிடிக்க. தொழிற்பெயர்களின் பொருளை புரிந்து கொண்டு தொடர்களை முழுமை செய்க. அகராதியில் காண்க. காட்சியை கவிதையாக்குக. நிற்க அதற்கு தக போன்ற பயிற்சிகளை பற்றி நாம் பார்த்தோம். மாணவ கண்மணிகள் அவற்றினை தெளிவுற தங்களுடைய பாடப்புத்தகத்தில் எழுதியிருப்பீர்கள் என எண்ணுகின்றேன். எவ்வித பிழையுமின்றி தெளிவுற அவற்றினை எழுதி கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கமே 125 மற்றும் 126. பக்கமே 125 மொழியோடு விளையாடு என்பதில் ஆரம்பித்து பக்கமே 126 கலைச்சொல் அறிவோம் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கமே 121. பக்கமே 121 குருவினா. குருவினா 3 மற்றும் 4. குருவினா 3 அமர்ந்தான் பகுபத உறுப்பிலக்கணம் தருக என்பது. அதற்குரிய விடை தங்களுடைய கோனார் தமிழ் உரையில் பக்கமே 169 இடம்பெற்றுள்ளது. அமர்ந்தான் பகுபத உறுப்பிலக்கணம் தருக. அமர்ந்தான் அமர் குட்டல் இத்து இந்து குட்டல் இத்து குட்டல் ஆண். அமர் பகுதி இத்து சந்தி இத்து இந்தானது விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து 4வது தாய்மொழியும் ஆங்கிலமும் தவிர நீங்கள் கற்க விரும்பும் மொழியினை குறிப்பிட்டு காரணம் எழுதுக என்ற வினா. அந்த வினாவிற்குரிய விடையானது தங்களுடைய கோனார் தமிழ் உரையில் பக்கமே 145 இடம்பெற்றுள்ளது. தாய்மொழியும் ஆங்கிலமும் தவிர நீங்கள் கற்க விரும்பும் மொழியினை குறிப்பிட்டு காரணம் எழுதுக. தாய்மொழியாகிய தமிழ்மொழியும் ஆங்கிலமும் தவிர நான் கற்க விரும்பும் மொழி சமற்கிருதம் என்னும் வடமொழியாகும். காரணம், இது இந்தியாவின் பழமையான மொழிகளுள் ஒன்று. சமற்கிருதம் சார்ந்த நூல்கள் இணையத்தில் PDF வடிவில் ஏராளமாக கிடைக்கின்றன. CBSE பாடத்திட்டத்தில் 9ஆம் வகுப்பிலிருந்தே சமற்கிருதம் கற்பிக்கப்படுகிறது. இந்நூலை கொண்டே சமற்கிருதத்தை ஆரம்ப நிலையிலிருந்து கற்க முடிகிறது.
இணையத்தில் மொழியை கற்க இலவசமாக ஆசிரியர்கள் கிடைக்கின்றார்கள். சமற்கிருத இலக்கணங்கள் வலைதளத்தில் எளிதாக விளக்கப்படுகின்றது. பல்வேறு வீடியோ யூடியூப்பில் இருக்கின்றது. பல்வேறு வலைக்குழுக்களும் உள்ளன. எனவே நம் தமிழ் மொழியுடன் ஆங்கிலமும் வடமொழியுமே கற்க விரும்புகின்றேன். இந்த 2 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 2 வினாக்களையும் ஒருமுறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.